ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா மீது 50% வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்தார். இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்தியாவுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவுடன் மீண்டும் சுமூகமான உறவை ஏற்படுத்தி வர்த்தகத்தில் ஈடுபட அமெரிக்கா தொடர்ந்து முயன்று வருகிறது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார். இந்த நிலையில் நீண்ட தூர கடல் கண்காணிப்புக்கு 6 P-8 ரக ரோந்து விமானங்களை வாங்குவது தொடர்பாக இந்தியா, அமெரிக்கா இடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் P-8 தயாரிக்கும் போயிங் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் அடங்கிய அமெரிக்க குழுவினர் இன்று டெல்லி வரவுள்ளனர். இந்த ஒப்பந்தம் இந்திய பெருங்கடலில் கண்காணிப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல் நடமாட்டத்தை கண்டறியும் வகையில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் அமெரிக்காவிடமிருந்து P-8 ரகத்தைச் சேர்ந்த 6 கண்காணிப்பு விமானங்களை இந்தியா வாங்குகிறது. தற்போது இந்தியாவிடம் P-8 ரக விமானங்கள் 12 இருக்கின்றன. அதில் முதல் 8 விமானங்கள் கடந்த 2009 வாங்கப்பட்டு இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டன. அடுத்த 4 விமானங்கள் 2016 வாங்கப்பட்டன. இந்திய பெருங்கடல் கண்காணிப்பு பணிக்கு மேலும் 10 விமானங்கள் தேவைப்படுவதாக மத்திய அரசிடம் கடற்படை கேட்டிருந்தது. அதன்படி கடந்த 2019 6 விமானங்கள் வாங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பின்னர் 2021 மே மாதம் இந்தியாவுக்கு P-8 ரக விமானத்தை விற்க அமெரிக்க அரசு அனுமதி அளித்தது. அதன் அடிப்படையில் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இன்று டெல்லி வருகின்றனர். இந்த உயரக விமானத்தை இந்தியா வாங்க முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது சமீப காலங்களில் இந்திய பெருங்கடலில் சீன கடற்படையின் நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்திய கடற்படை அதனை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்த சூழலில் இந்திய கடற்படைக்கு 6 P-8 விமானங்கள் வர இருப்பது நம் படையினரின் கண்காணிப்பு திறனை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. ராணுவ தளவாடங்கள், வீரர்கள் உட்பட மொத்தம் 85,139 கிலோ எடையை சுமந்து செல்லும். புயல், மழை, இரவு, பகல் என எந்த ஒரு பருவத்திலும் காலத்திலும் துல்லியமாக செயல்படும் வகையில் இந்த விமானத்தில் ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியா தொடர்ந்து தனது பலத்தை அதிகரித்து வருகிறது. இனி பாகிஸ்தான் இந்தியாவை சீண்டினால் கட்டாயம் பதிலடி கடுமையாக இருக்கும் என்று பிரதமர் மோடி அன்று வாய் வழியில் உத்தரவிட்டது வெறும் பேச்சல்ல என்பது இதன் மூலம் தெரிவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்து வியந்துள்ளதென்றே சொல்லலாம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.